ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம கவின் அவர்களுடைய நடிப்பில் எலன் அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வரப்போகிற ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சின்ன ரிவ்யூ வீடியோ மாதிரி தான். இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு குட் வைப்ஸ் தருதுன்னே சொல்லலாம். நம்ம சூரியரை போற்று படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம சூர்யா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மாதம் நடிச்சிருப்பார். ஆனால் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் போச்சு. ஆனால் இதுவும் அதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை நம்ம கவின் கொடுத்துருக்காரு. அவர் ஆக்டிங்கை பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணு கலங்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காருன்னா இப்போ படம் தரமாக இருக்கும். ஸோ இது தேட்டரில் வருது, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ தென் ட்ராப் ஆச்சு படம். ட்ராப் ஆனதுக்கப்புறம் திருப்பி கவினை வச்சு நம்ம எலன் அவர்கள் வந்து திருப்பி எடுத்தார். ஸோ நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் ட்ராப் ஆனது நம்ம கவின் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா நம்ம கவின் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற இதில் அவங்க அப்பாவும் அவரை வளர்த்துட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் காலேஜில் படிக்கிறாரு. தென் மார்க்ஸ் கம்மியாகுது. தென் வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிச்சை எடுக்கிற அளவுக்கு ரொம்பவும் ஒரு கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி மேலே வந்தார், எப்படி ஒரு ஆக்டர் ஆனார் அப்படின்றதான். ஸோ ஏகப்பட்ட அவமானங்கள், ஏகப்பட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு அழுகை எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்லா கஷ்டப்பட்டால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்றத சூப்பராக காமிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்றது இந்த ட்ரைலர்லேயே நல்லா தெரியுது. ஸோ ட்ரைலரை நான் பார்த்தா எனக்கு மிகவும் சூப்பரான ஒரு ட்ரைலராக, ஒரு அப்படியே மனசத்தோட்ட ஒரு ட்ரைலராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கவின் அவர்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க்குக்காகவே இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். அதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா மே 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல வெற்றி படமாக இதை ஆக்குங்க. வேறு எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல. வெற்றி படமாக ஆக்கணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த படத்தை பற்றின இன்றைக்குள்ள ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. ஆமாங்க, இது எனக்கு வந்து ரொம்பவும் எப்படி சொல்கிறது, திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு வீடியோவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பாருங்கள், நீங்களும் திருப்பி பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுறது உங்கள் ஜஸ்பின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.